Hi student. இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷனோட மெக்கானிசம். எஸ்டராக்குதல் வினையின் வினை வழிமுறை. இது முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நமக்கு ஒரு ஆசிடும் ஒரு ஆல்கஹாலும் தேவை. இது ரெண்டையும் போட்டால் மட்டும் ரியாக்ஷன் நடந்துடாது. கேட்டலிஸ்ட்டாக சல்ஃபியூரிக் ஆசிட் அதாவது H+ யூஸ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து OHும் இங்கேருந்து Hம் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிட்டு நமக்கு எஸ்டராக மாறிடும். ப்ளஸ் வாட்டர். இது ஜென்ரல் ரியாக்ஷன். இதுக்கு தான் இப்போ நம்ம மெக்கானிசம் போட போகிறோம். மெக்கானிசம் அப்படின்னா வினை வழிமுறை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ஆசிட், அசிட்டிக் ஆசிட். ஸோ அதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு H+ஓட வினைப்படுத்தும் போது ரியாக்ட் பண்ணும்போது ஆக்சிஜனுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் போய் இந்த H+ஐ பிடிச்சிடும். இந்த H+க்கு ஒரு நேம் இருக்குது, புரோட்டான். ஸோ அந்த புரோட்டானை போய் பிடிக்கிறதுனால இந்த ஸ்டெப் 1க்கு பேர் புரோட்டோனேஷன், புரோட்டோனேற்ற வினை. புரோட்டானேற்றம். அப்போ முதல் ரியாக்ஷன் புரோட்டோனேஷன். இப்போ என்னவா மாறிடும்? CH3 C டபுள் பாண்ட் OH. அந்த O எலக்ட்ரானை கொடுத்ததுனால ப்ளஸ் சார்ஜ். ஸோ இந்த சைடு ஒரு OH. ரைட்டா? இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ இதில் செகண்ட் ஸ்டெப், ஸ்டெப் நம்பர் 2. ரோமன் நியூமரல் போட்டிருந்தா ரோமன் நியூமரலே போட்டுக்கலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக், கருக்கவர் தாக்கம். ஸோ இங்கே கிடைச்ச அதை அப்படியே எடுத்துக்கோங்க. CH3 C டபுள் பாண்ட் OH, ஓக்கு மேலே ப்ளஸ் சார்ஜ், இந்த சைடு ஒரு OH. இது கூட என்ன போடுறாங்க? ஒரு ஆல்கஹால். அந்த ஆல்கஹால்லையும் ஆக்சிஜனுக்கு மேலே லோன் பேர் இருக்கும். இப்போ இந்த லோன் பேர் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆக்ட் அஸ் எ நியூக்ளியோஃபைல், கருக்கவர் கரணியாக செயல்படும். கருக்கவர் கரணி. ஸோ இது எலக்ட்ரான் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் போய் தாக்கம் ஏற்படுத்தும். இப்போ ஆக்சிஜனுக்கு மேலே ப்ளஸ் இருக்குது அப்படின்னா இங்கே எப்படி கார்பன் வந்து எலக்ட்ரானை போராட்டியும் ஆக்சிஜன் வாங்கிக்கிறோம். அதனால் கார்பனில் தான் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மி. அதனால தான் கார்பனை போய் அட்டாக் பண்ணும். ஸோ உடனே இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி ஆக்சிஜனுக்கு மேலே போய் ஆக்சிஜனுடைய ப்ளஸ்ஸை நடுநிலைப்படுத்திடும். ஸோ CH3 C மேலே OH, இங்கேயும் நமக்கு ஒரு OH வந்துடும். கீழே O தான் அட்டாக் பண்ணதுனால OH, இந்த பக்கம் CH3 CH2. ஆக்சிஜன் எலக்ட்ரானை கொடுத்ததுனால அதுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ். ஸோ இது செகண்ட் ஸ்டெப் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். ஸோ இதுக்கு அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3. அதில் என்ன நடக்கும் அப்படின்னா டீப்ரோட்டோனேஷன் ஆகும். ஸ்டெப் நம்பர் 3 என்ன நடக்க போகுது? டீப்ரோட்டோனேஷன். முதல் ஸ்டெப் புரோட்டோனேஷன் ஆச்சு, இப்போ டீப்ரோட்டோனேஷன் ஆகுது. புரோட்டான் நீக்கம். எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். CH3 C மேலே ஒரு OH, இந்த சைடில் ஒரு OH, கீழே OH, CH3 CH2 ப்ளஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த புரோட்டான் தான் H+ஆக வெளியில் போகுது. உடனே இந்த பாண்டு ஆக்சிஜனுக்கு மேலே போய் அதில் இருக்க ப்ளஸ் நடுநிலை பண்ணிடும். அப்போது CH3 C மேலே ஒரு OH, இந்த சைடில் ஒரு OH, கீழே O, CH2 CH3 ப்ளஸ் H+.
கச்சு ப்ளஸ் வெளியில் போயிடுச்சு. ரைட்டா? இப்போ இந்த கச்சு ப்ளஸ் எப்படி தான் போச்சு, டீப்ரோட்டோனேஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, நான் முதலையே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கச்சு ப்ளஸ் அப்படிங்கிறது சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ அந்த சல்ஃபியூரிக் ஆசிடில் கச்சு ப்ளஸ்ஸு போக மிச்சம் என்ன சார்ஜாக இருக்கும்? கச் OHSO3 மைனஸாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மைனஸ் அதுதான் என்னவா மாறுது? ஒரு பேஸ் மாதிரி ஆக்ட் ஆகி இந்த கச்சு ப்ளஸ்ஸை போய் பிடிக்கும். கச்சு போக மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் கூட நீங்கள் கொடுக்கலாம். OHSO3 மைனஸ் இது போய் தான் என்ன பண்ணுது? இந்த புரோட்டானை பிடிக்குது. இதனால தான் டீப்ரோட்டோனேஷன் நடக்குது. ஸோ மறந்துடாதீங்க, அந்த கச்சு ப்ளஸ் தானாலாம் வெளியே போகலை. வெளியில் இருக்கக்கூடிய சல்ஃபியூரிக் ஆசிட்டில் ரிமைனிங் இருக்கக்கூடியது மைனஸ் சார்ஜில் இருக்குது. அந்த மைனஸ் சார்ஜில் இருக்கிறது ஒரு பேஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அது போய் கச்சு ப்ளஸ்ஸை பிடிச்சிடும். அதுதான் டீப்ரோட்டோனேஷன். ஸோ ஸ்டெப் நம்பர் 3 டீப்ரோட்டோனேஷன். அடுத்து ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4. ஸோ இங்கே என்ன நடக்க போகுதுன்னா அகெயின் புரோட்டோனேஷன் நடக்க போகுது. அதே காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. CH3 C மேலே ஒரு OH, இந்த சைடில் ஒரு OH, இந்த சைடில் O CH2 CH3. இப்போ ஆசிடாக மாறிடுச்சுல, அப்போ கச்சு ப்ளஸ் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு OHல ஏதாச்சும் ஒரு OH என்ன பண்ணும்? இந்த கச்சு ப்ளஸ்ஸை போய் பிடிச்சு புரோட்டோனேஷன் ஆகும். ஸோ அப்போ இங்கே நடக்கக்கூடியது புரோட்டான் நேற்றம், புரோட்டோனேஷன். ஸோ இப்போ கிடைக்கக்கூடியது CH3 மேலே OH தான் இருக்கும். இது மட்டும் OH2 ப்ளஸ்ஸாக மாறும். இந்த ஆக்சிஜன் கூடிய எலக்ட்ரான் தான் போய் கச்சை பிடிக்குது. இப்போ எலக்ட்ரானை கொடுத்ததுனால ஓக்கு மேலே ப்ளஸ். ஸோ கீழே OCH2 அண்ட் CH3. ரைட்டா? இப்போ ஸ்டெப் நம்பர் 5. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா சேம் டீப்ரோட்டோனேஷன் ஆக போகுது. அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண எத்தனால் தான் காரணம். ஸோ அப்போ அந்த எத்தனால் மறுபடியும் வருது. இப்போது இந்த எத்தனால் ஒரு பேஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. இது போய் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கச்சு ப்ளஸ்ஸை பிடிச்சிடும். ஸோ இப்படியும் நடக்கும், இன்னொரு விதமாகவும் நடக்கும். மேக்ஸிமம் இதை விட அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? புரோட்டோனேஷன் 2 OHல நடந்திருக்கு. அதனால் OH2 ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ரைட்டா? இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு மேலே மறுபடியும் என்ன இருக்குது? லோன் பேர். இந்த லோன் பேர் என்ன செய்யும்? ஷிஃப்ட் ஆகி இங்கே வரும். இங்கே வந்த உடனே இந்த வாட்டர் எலக்ட்ரான் எடுத்துகிட்டு வெளியில் போயிடும். ஸோ வாட்ரு ரிமூவ் ஆகிடுது. அப்போ என்ன கிடைக்கிது பாருங்கள்? CH3 C மேலே OH, இந்த இடம் டபுள் பாண்டாக மாறிடுது. OCH2 அண்ட் CH3 ஆக்சிஜன் எலக்ட்ரானை கொடுத்ததுனால ப்ளஸ் வாட்ரு வெளியில் போயிடுச்சு. அப்போ லீவிங் குரூப்பாக போயிடுச்சு. புரோட்டோனேஷனுக்கு அடுத்த ஸ்டெப்பு ரெசனன்ஸ் மாதிரி நடந்து லீவிங் குரூப்பை வெளியில் கொண்டு வந்துடுச்சு. ரைட்டா? இதுக்கப்புறமும் சேம் அதே கான்செப்ட் தான். என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 5ல் CH3 C மேலே OH, இந்த இடத்துல டபுள் பாண்ட், ஓக்கு மேலே ப்ளஸ் இருக்குது, CH2 அண்ட் CH3. இப்போ இந்த OHல இருக்கக்கூடிய அந்த லோன் பேர் பார்த்தீங்களா, அது அப்படியே ஷிஃப்ட் ஆகி உள்ளே வரவும் இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகி ஆக்சிஜனுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை சரி பண்ணிடும், நியூட்ரல் பண்ணிடும். இப்போ இது என்ன ஆகிடுது? டபுள் பாண்ட் OH ப்ளஸ்ஸு, இது OCH2 CH3. மறுபடியும் சல்ஃபியூரிக் ஆசிட்டில் இருக்கக்கூடிய அந்த SO3 மைனஸ் இந்த H ப்ளஸ்ஸை போய் பிடித்த உடனே திரும்பவும் இது என்ன ஆகிடுது? ஓக்கு மேலேயே போய் ப்ளஸ்ஸை நடுநிலை பண்ணிடும். அப்போது CH3 C டபுள் பாண்ட் O, OCH2 அண்ட் CH3. இதுவும் டீப்ரோட்டோனேஷன், புரோட்டான் நீக்கம். ஸோ நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தான் தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புரோட்டோனேற்றம் பண்ணுறோம். புரோட்டோனேற்றம் எதில் நடக்குது? OHல நடக்கலை.
சி டபுள் பாண்ட் ஓவில் இருக்கக்கூடிய அந்த லோன் பேர் போய் ஹச் ப்ளஸ்ஸை பிடிச்சு OH ப்ளஸ்ஸாக மாறிடுது. அப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் நீ கூட போடக்கூடிய அந்த எத்தனால் நியூக்ளியோஃபைல் கருக்கவர் கரணி மாதிரி செயல்பட்டு கார்பனை போய் தாக்குது. அப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரானை கொடுத்ததுனால அந்த ஆக்சிஜனுக்கு மேலே ப்ளஸ் சார்ஜ் வந்தது. சரியா? ஸ்டெப் நம்பர் 3ல் டீப்ரோட்டோனேஷன். புரோட்டோனேஷன், நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் அண்ட் டீப்ரோட்டோனேஷன். ரைட்டா? திரும்பவும் என்ன நடக்குதுன்னா 2 OH குரூப் இருக்குது. அந்த 2 OH குரூப்பில் ஏதாச்சும் ஒரு OH ரிமூவ் பண்ணுறதுக்காக திரும்பவும் நம்ம புரோட்டோனேஷன் பண்ணுறோம். அது OH2ஆக மாறினது. மாறின உடனே இந்த OCH2CH3 கூடிய அந்த லோன் பேர் அப்படியே ஷிஃப்ட் ஆகி மேலே வந்த உடனே லோன் பேர் பாண்ட் பேராக மாறின உடனே வாட்டர் லீவிங் குரூப்பாக வெளியில் போயிடுது. ரைட்டா? லீவிங் குரூப்னால் வெளியில் செல்லும் தொகுதி அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ அது வெளியில் போனதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லோன் பேர் டீலோக்கலைசேஷன் ஆகுது. உடனிசைவில் ஈடுபடுது. அது லோன் பேர் பாண்ட் பேராக மாறுது. அப்போ இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை நியூட்ரல் பண்ணிடும். இப்போவும் ஆக்சிஜன் எலக்ட்ரானை கொடுத்தனால ஆக்சிஜனுக்கு மேலே ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். ஸோ திரும்பவும் டீப்ரோட்டனேஷன் நடந்து அந்த ப்ளஸ்ஸு நியூட்ரல் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருதுன்னா எஸ்டர் கிடச்சிருது. ஏற்கனவே நமக்கு வாட்டரும் கிடச்சிருச்சு. ஸோ எஸ்டர் ப்ளஸ் வாட்டர். இந்த மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கனாலே தெளிவாக புரிஞ்சிடும். எழுதி பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.